வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் செல்ஃப் ஸ்டடி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்மளோட சினாரியோ பேஸ்ட் வீடியோவில் செகண்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, எனக்கு இந்த காலம், அதாவது இந்த பேர் இருக்க காலம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் தனித்தனியாக பிரிச்சு கொடு. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற ரீசன்ட் அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நேமா லாஸ்ட் நேமா பிரிச்சு கொடு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம கத்துப்போம். என்னன்னா, நம்ம டைப் பண்ண போறது இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். பட் ஸ்டில் ஃபார்முலாவை நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் விஷயம் என்னன்னா, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணணுன்றத கத்துக்கணும். நம்ம இங்க யூஸ் பண்ண போற ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா லென், ரைட், லெஃப்ட், ஃபைண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லென் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். லென்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹெச்ல இருந்து டி வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெச்ல இருந்து டி வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் இல்லைன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லென் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் லென்னை மறுபடியும் பாஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார்முலாவில் LEN லென் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். யாருக்காவது தெரியலன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்முலாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு மஸ்ட். ஸோ இங்கே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் அ டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். ஸோ நான் இங்கே டேபை கொடுத்து ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ இப்போ லென் என்ன சொல்லுதுன்னா, ஓகே நான் என்ன பண்ணணும், அதாவது எந்த இடத்துல இருக்க நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை கேட்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்ன்ற இடத்துல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எதை கண்டுபிடிக்கணும், எனக்கு இந்த கிஷோர் குமார்ன்ற இருக்க செல்லில் தான். ஸோ இந்த செல்லோட வேல்யூ என்ன, I9. இந்த I9 கொடுத்து நான் க்ளோஸ் பண்ண உடனே அதோட நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத எனக்கு காமிச்சிருச்சு. இது நீங்கள் குழப்பிக்காதீங்க, இது ஒரு டேபிள்ன்றதுனால இங்கே ஃப்ளாஷ் ஃபில் தான் இருக்கு. இதில் நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த லென் அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தென் ரைட். ரைட் எதுக்குப்பா நான் யூஸ் பண்ணணும்? ரைட்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம். இப்போ இந்த விஷயத்த நீங்க ஒரு வாட்டி படிங்களேன். ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் ஆர் செப்பரேட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் யூசிங் லென், ரைட், லெஃப்ட், ஃபைண்ட். இது வேணா ரைட்ல இருந்து படிங்கன்னு சொன்னா, ஃபைண்ட் லெஃப்ட், ரைட், லென் யூசிங் லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், செப்பரேட் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் டு ஹவு. ஸோ இப்போ இந்த ரைட் அண்ட் லெஃப்டோட வேலை என்னன்னா, ஒரு விஷயத்த, அதாவது எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் வேணும், இல்லைன்னா இங்க இருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்றத நீங்க பாஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ரைட். சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டும் வேணும் அப்படின்றத நீங்க ஈஸியா இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்க நான் மறுபடியும் ஃபார்முலாவை டைப் பண்றேன். ரைட். ஸோ எந்த டெக்ஸ்ட்ல வேணும் அதே தான் இதுவும் கேட்குது, எந்த இடத்துல வேணும், அதாவது டெக்ஸ்ட் என்ன. ஸோ டெக்ஸ்ட்ன்றது என்னோட I9 கொடுத்ததுமே இதில் எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும், எனக்கு இப்போ குமார், ஏன்னா ரைட்லேருந்து எடுக்கும்போது லாஸ்ட் நேம் ஈஸியாக எடுத்துடலாம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த குமார்ன்றது தான் வேணும். இது மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பாருங்க, 1 2 3 4 5. ஸோ இங்கே நான் 5 கொடுத்து க்ளோஸ் பண்ண உடனே குமார்ன்றதை கரெக்டாக காமிச்சிருச்சு. பட் ஸ்டில் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க, செகண்ட்ல ஹெட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் எனக்கு தேவை என்னது, ஷெட்டி. இங்க தான் நமக்கு பெரிய ப்ராப்ளம். எதனாலனா, இந்த எல்லா பேருமே டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம்ல ஒன்னுத்துல 7 இருக்கு, ஒன்னுத்துல 6 இருக்கு, ஒன்னுத்துல 5 இருக்கு. செகண்ட் நேம்ல, அதாவது லாஸ்ட் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்துல 7 இருக்கு, ஒன்னுத்துல 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகாது. பட் ஸ்டில் ரைட்டோட கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் லெஃப்ட், சேம் ஆஸ் ரைட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே தான் இதுவும் பண்ண போகுது. லெஃப்ட் என்ன கேட்குது, எந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறது வேணும், இந்த டெக்ஸ்ட். தென் எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும், 5 நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இல்லைன்னா 7 நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்றது கொடுக்குறேன். இப்போ இந்த லெஃப்ட் எப்படி வேலை செய்யும், நீங்களே கணக்கு போடுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ நான் 7 நம்பர் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா கிஷோர்ன்றதை கொடுக்கணும். கொடுத்துருச்சுங்களா? பட் இங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இங்க சுனில் எஸ் அப்படின்றதையும் சேர்த்து கொடுத்துருக்கு. எனக்கான தேவையானது சுனில். பட் நீங்க குழப்பிக்காதீங்க, அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த லெஃப்ட்ன்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஃபைண்டும் சேம் தாங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அதாவது இப்ப இந்த டெக்ஸ்ட்ல எனக்கு கமா எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்காக ஃபைண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபைண்ட்
இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லா பாருங்க. ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டை நான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஃபைண்ட் டெக்ஸ்ட்ன்றது வெறும் டெக்ஸ்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவாக வேணா இருக்கலாம். கம்மாவாக இருக்கலாம், ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை செமிகாலனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள அப்படின்றது கேட்குது. வித்தின் டெக்ஸ்ட். ஸோ இப்போ எந்த இடத்துல எனக்கு கண்டுபிடிக்கணும்? கிஷோர் குமாரில் கண்டுபிடிக்கணும். கமா ஸ்டார்டிங் நம்பர் 1. ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்த உடனே ஸ்பேஸ் வந்து கிஷோர் குமாரில் 8வது இடத்துலையும், சுனில் ஷெட்டியில் 6வது இடத்துலையும், 6வது வந்து பார்த்தீங்கன்னா ரஃபிக் இக்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துலையும் இருக்குது ஸ்பேஸ். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, நமக்கு தேவையான ஒரு விஷயம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபைண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ மெயின் விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் எப்படி எடுக்கலாம்? அஃப்கோர்ஸ் ஃபைண்டுனா என்ன கற்றுக்காச்சு, லெஃப்ட்னா என்ன, ரைட்னா என்ன, லென்னுனா என்ன. இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ன்றது எங்கேருந்து ஆரம்பிக்குது? லெஃப்ட்லேருந்து. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? லெஃப்ட். ஆனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன? லெஃப்ட்டில் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது பெரிய ப்ராப்ளம் என்ன? 7ன்ற இடத்துல கொடுத்தா செகண்டுக்கும் 7 தான் எடுக்குது. ஸோ நான் ஒன்றுத்துக்கும் மாற்றிட்டு இருக்க முடியாது. இதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம லெஃப்டையும் ஃபைண்டு யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் என்ன வேலை பண்ணோம்? நம்ம கொடுக்குற இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் நம்ம கொடுக்குற நம்பரை வச்சு அந்த கேரக்டர்ஸை கொடுக்கும். கரெக்டுங்களா? அதேமாரி ஃபைண்ட் என்ன பண்ணோம்? நம்மளோட ஸ்பேஸ் எங்கே இருக்குது, இல்லை கம்மா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இப்போ நல்லா உத்து பாருங்க. இந்த நேம்ன்றதுல ஸ்பேஸ்ன்றது தான் ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் பிரிக்கிற ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே ஸ்பேஸை வச்சு தான் விளையாட போகிறோம். லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஃபைண்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும். எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே 1லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் இதை கொடுத்து முடித்த உடனே வந்துருச்சு பாருங்க. கிஷோர், சுனில், ரஃபிக், கார்த்திக், சரவணன். ஸோ அப்சல்யூட்டாக வந்திருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் இங்கே போய் கூட பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் கொடுத்ததுமே கிஷோர் குமார் அப்படின்றத எடுத்துக்கிச்சு. இந்த ஃபைண்ட் என்ன பண்ணுச்சு? இந்த கிஷோர் குமாரில் எத்தனாவது நம்பர் இடத்துல ஸ்பேஸ் இருக்குன்றத காமிச்சிருச்சு. இப்போ இந்த லெஃப்ட் என்ன பண்ணும்? இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இந்த 8 இருக்கு பார்த்தீங்களா? நல்லா வித்து பாருங்க. இந்த 8 வந்து பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸாக எடுத்துக்கும். அதாவது இவங்களுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணுமா, ஓகே என்னோட வேலை கொடுக்கறது தானேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கிஷோர் குமாரில் டெக்ஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்டில் பாஸ் பண்ணியிருக்கோம். அதே லெஃப்டில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் ஃபைண்டை பாஸ் பண்ணதுனால ஃபைண்ட் வந்து ஸ்பேஸ் எங்கே இருக்கோ 8வது நம்பரில் இருக்குன்னு காமிச்சு கொடுத்ததுனால லெஃப்ட் என்ன பண்ணுது? இந்த 8ஆம் நம்பர் தான், அதாவது 8 நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வேணும்னு நினச்சி கிஷோர்ன்றதை டைப் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேப்பா, சூப்பராக இருக்குது ஃபார்முலா. அப்போ ரைட்டு இப்படி தானே? ரைட்டுன்னு டைப் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஃபைண்ட். ஓகேங்களா? எனக்கு ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும். வித்தின் டெக்ஸ்ட். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே வந்திருக்கு. ஆனால் ஏன் இது தப்பாக வந்திருக்கு? அஃப்கோர்ஸ் தப்பாக தான் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைட்டுன்றது ரைட்லேருந்து ஆரம்பிக்குது, அதாவது ஆர்லேருந்து ஆரம்பிக்குது. லெஃப்ட்ன்றது கேலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் எப்போனா ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்களா? ஃபைண்டை நான் இங்கே லெஃப்ட்லேருந்து ஆரம்பியும் ரைட்லேருந்து ஆரம்பியும் சொல்லவே இல்லை. அது ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து ஸ்பேஸ் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிக்குது. ஜஸ்ட்டு நான் கொடுக்கறது ஸ்டார்டிங் நம்பர் 1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பின்றது தான் நான் கொடுக்குறேனே. ஸோ இப்போ இங்கே 8ன்றது எங்கேருந்து வந்திருக்கு? இப்போ இந்த ஃபைண்டுன்ற ஃபார்முலாவை திருப்பி அனலைஸ் பண்ணுவோம் வாங்க. இந்த ஃபைண்டை பாருங்கள், 8ன்றது கொடுத்துருக்கு கிஷோர் குமாரில். இப்போ நல்லா எண்ணி பாருங்கள் ரிவர்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்லேருந்து வருவோம். 1 2 3 4 5 6. ஃபைண்ட் அப்போ ரைட்லேருந்து எண்ணி இருந்தால் 6 தானே வரணும். எதுக்காக 8 வந்திருக்கு? அஃப்கோர்ஸ் ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து வேலை செய்யும். இப்போ இங்கே தப்பான விஷயமும் அதே தான். ஃபைண்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட்லேருந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போய் பாருங்கள். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8, அதாவது ஸ்பேஸ் இருக்க இடம் 8ஆம் நம்பர்ன்றதை காமிச்சிருச்சு. ரைட் என்ன பண்ணுச்சு? இங்கேருந்து ரைட் 8 நம்பர் வரைக்கும் எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? இதை டெர்மினேட் பண்ண சிம்பிள் கான்செப்ட். இங்கே வாங்க. இங்கே வந்துட்ட பிறகு எனக்கு இப்போ இந்த ஃபைண்டுன்றது இருக்குது பார்த்தீங்களா, இதை அழிச்சிக்கலாம். ஸோ மொத்தமாகவே அழிச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்
ரைட்டுன்றதை யூஸ் பண்ணுறேன். ரைட் இந்த டெக்ஸ்ட்டில் வேணும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா லென்த். இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை என்ன, லென்த்தோட வேலை டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த் எவ்வளோன்றதை காமிச்சிடும். ஸோ இப்போ இந்த லென்த்தை பாஸ் பண்ண பிறகு இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப், அதாவது கிஷோர் குமார்ல எத்தனை நம்பர் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குன்றதை காமிச்சிடும். நான் என்ன பண்றேன்னா அதை மைனஸ் பண்றேன். மைனஸ் எதை வச்சு? ஃபைண்டை வச்சு. ஸோ இப்போ அந்த ஃபைண்டில் எனக்கு ஸ்பேஸ் இருக்கிறது வேணும். எந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள? இதுக்குள்ள ஸ்டார்டிங் நம்பர் 1 வேணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டை க்ளோஸ் பண்ணுறேன், தென் ரைட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்முலா என்ன வேலை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணுமோ, அதாவது இந்த நேம்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணுமோ அதை உங்களுக்கு காட்டும். இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லென்த் மைனஸ் ஸ்பேஸ் இருக்க இடம். ஏன்னா ஸ்பேஸ்ன்றது எனக்கு லெஃப்ட்லேருந்து எண்ணுது. ஸோ ஸ்பேஸ்ன்றது லெஃப்ட்லேருந்து 8 அப்படின்னா லென்த் என்ன பண்ணோம்? டோட்டல் 12 இல்லை 13, இந்த மாதிரி 13 மைனஸ் 8 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். இங்கே நல்லா பாருங்க, குமார், ஷெட்டி, இக்பால், சரண், குமார், கிஷோர், நாயர், ராஜ், ராஜ், மாலினி. ஸோ இப்போ திருப்பி நல்லா பாருங்க இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுதுன்னா, ரைட் கொடுத்துருக்கேன், அந்த டெக்ஸ்டில் ஹேமமாலினி. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த லென்த் என்ன வேலை பண்ணும்? ஹேமமாலினின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த் எவ்வளோ? 12. இந்த 12ஐயும் ஓகேங்களா மைனஸ் இந்த ஸ்பேஸ் இருக்க இடம், அதாவது ஃபைண்டை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அதையும் மைனஸ் பண்ணும்போது 7ன்னு வரும். இப்போ ரைட் என்ன பண்ணுவோம்? உடனே ஓகே 7 நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணுமா? அப்போ ரைட்லேருந்து 1 2 3 4 5 6 7 ஸ்பேஸோட சேர்த்து நமக்கு கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி இன்னொரு வாட்டி கூட நீங்கள் வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா லென், ரைட், லெஃப்ட், ஃபைன். ஆல்ரைட் கைஸ், நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கற்றுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சரியாக புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணி என்கிட்ட பேசி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோதோட முடிவடையுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். Until and unless, bye from self study. Thank you.